சுத்தி சுத்தி பாச்சு அவங்க அப்பா வந்து ஏதோ பேசும்போது அமைதியாருன்னு சொல்லியிருக்கு. ஏன்? இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் என் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற நேரம் இது. தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிற நேரம் இது. இது நான் பயத்தோடு செல்லவில்லை. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டியை அவர் சேர்த்து கொண்டார். அவளோ இப்பொழுது தன் கணவன் வீட்டில், தன்னுடைய மணவாளன் வீட்டில் சந்தோஷத்தோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜீவிதா வந்து தன்னுடைய சூழ்நிலையை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா உடம்பு சரியில்லாத பொண்ணு, தான் எப்படி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறத அந்த பொண்ணு ஒரு பொருட்டாக நினைக்காம கடவுள் மேலே, கர்த்தர் மேலே வந்து அவ்வளோ வைராக்கியம், ஒரு பக்தியாக இருந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து கர்த்தர்கிட்ட இன்னும் வைராக்கியம் இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். நான் கடைசி அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது அட்டன் பண்ணுறேன். நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படி கடவுளுக்குள்ளே அவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த ஊருக்கே வந்து எப்படி அவங்க சாட்சியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா அப்போ என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு தோணுது, இது மாதிரி நம்ம வாழுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஒரு ஜபமாகவே இருந்துச்சு. நான் அந்த பொண்ணு வந்து கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த பாலம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறப்ப ஜீவிதா அவங்க அம்மா அப்பாவன் 3 பேரும் அந்த வெயில் கொளுத்துற வெயிலில் வண்டியில் போவாங்க. சார் வீடு எங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இறந்துருக்க சமயத்தில் அங்கே போய் பார்த்தோன்னே ஏதோ லேசாக தலைவலி காய்ச்சல் அப்படின்னா கூட சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சில சமயம் ஏற்பட்டதுன்னு. அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்களா, அது அம்மா அப்பா 3 பேரும் ஒரே வண்டியில் இவ்வளோ தூரம் பயன்படுத்தி இவ்வளோ வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க. அங்கே அவங்க வீட்டில் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பாடியில் ஹெல்த் இல்லாட்டினாலும் அந்த மன வைராக்கியம், அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி 3 பேர் சிஸ்டர்ஸையும் சாமிக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய எழுப்புதல், எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை தான். அந்த பொண்ணு அதிகம் பேசினதில்லை, ஆனால் பேசாமலே ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஆழமாக ஒரு பதிவு பண்ணிட்டு போயிருக்கு. உறவினர், நம்மளோட நிறைய நாள் பழகினவங்க உறவினர், அவங்களோட இழப்பு ஏற்படுத்தாத ஒரு துக்கத்தை அந்த பொண்ணு பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். அடிக்கடி நான் போய் கேட்பேன், ஜீவிதா எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் மேடம். அது சொல்கிற சிரமப்பட்டு சொல்லும், அந்த வைராக்கியம் வந்து பார்க்க முடிஞ்சது. சகோதரியை பற்றி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பைபிளில் வந்து ஒரு விஷயம் குறித்து வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா, சீசர்களை பற்றி வந்து ஒரு வசனம் இருக்கும், தன்னுடைய மரணத்தையும் வந்து கர்த்தருடைய நாமத்துக்காக ஒரு பொருட்டாக எண்ணாதவங்க அப்படின்ற அந்த வசனத்தை குறித்து வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மட்டும் அந்த சகோதரியும் வந்து வாழ்ந்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த சின்ன ஒரு விஷயம், காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது கூட எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் வந்து சகோதரி வந்து சர்ச்சுக்கு வந்தாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளும் வந்து இந்த மட்டும் கர்த்தரை வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இது மூலியமாக கற்றுக்கிட்டேன். நான் ஜீவிதாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு நான் இங்கே நன்றி சொல்லணும், பாஸ்டர் ஜான் மற்றும் பாஸ்டர் லூயிஸ். ஏன் அப்படின்னா, ஜீவிதாவினுடைய இறப்பு செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்ட நேரம் வந்து 12:45 இருக்கும். நாங்கள் வந்து ஜீவிதாவினுடைய வீட்டுக்கு ஒரு 3-3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். அன்னைக்கு, அதாவது ஜீவிதாவினுடைய இறந்த நாளுக்கு முதல் நாள் வரையிலும் மழை இல்லை. அந்த இறப்பு நடந்த அன்னைக்கு இடைவிடாத மழை பெஞ்சிச்சு. நைட்டு 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க நான் நைட்டு 1 மணிக்கு அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படியே நான் பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து நெருங்கிய உறவினர், அதில் நான் அப்படி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க 30 கிலோமீட்டர் தாண்டி பாஸ்டர் ஜான் ஒரு இடத்துல இருக்காரு, பாஸ்டர் லூயிஸ் ஒரு இடத்துல இருக்காரு. இவங்க 2 பேரும் இடைவிடாத மழை பெய்யுது. இவங்க நினச்சிருந்தா காலையில் வந்திருக்கலாம், ஃபோனில் பேசிட்டு காலையில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடைவிடாத மழையில் நைட்டு 2 மணிக்கு வந்து நின்னாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இவங்களை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கௌசிக்கிட்ட. அப்படி இவங்க வந்து ஜீவிதா மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க. அதற்கு ஜீவிதானோட இறப்புக்கு அப்புறம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ப்ரேயரை நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க 2 பேருடைய பேச்சில் இருந்த அந்த பேச்சில் வெளிப்பட்டதிலே தெரிஞ்சிச்சு, இந்த சபை ஜீவிதாவை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறது, ஜீவிதாவை எந்த அளவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆற்றலும் அளித்து இந்த நிலைமைக்கு உடல்நிலையை தேர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக முதலில் இந்த சபைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் எத்தனையோ பேருடைய மரணத்திற்கு சென்றிருப்பீர்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீர்கள். ஆனால் ஜீவிதாவினுடைய மரணம் மற்ற மரணத்திலிருந்து நம்முடைய மனதை உலுக்கியதற்கு காரணம் ஜீவிதாவினுடைய அந்த விடாப்பிடி கொள்கை. தான் கர்த்தரை நம்புகிறேன், இந்த சபைக்கு வருகிறேன், என்னுடைய உடல்நலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை அவங்க பெட்டவத்தலையில் பஸ் ஏறுவாங்க ஒரு சில வாரம் அப்பா அம்மாவோட. அப்போ நான் பெட்டவத்தலைக்கு வரும்போது போகும்போது நான் ஜீவிதாவை பார்ப்பேன். அவ்வளோ குறுகி அந்த உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறதா ஜீவிதாவினுடைய முகத்திலே தெரியும். ஏன் வீட்டில் இருக்கலாமே அப்படிங்கும்போது, இல்லை நான் சபைக்கு போயிட்டு வந்தால் அந்த ஒரு வாரம் என்னுடைய மனமும் என்னுடைய உடலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த பேருந்து கூட்டமாக இருக்கப்போ ஏறுறப்ப நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்படி ஜீவிதாவினுடைய அந்த விடாப்பிடி கொள்கை தான் இன்றைக்கு நம்முடைய மனதை எல்லாம் உலுக்கி இருக்கிறது. ஜீவிதாவோடு படித்த அந்த நண்பர்களுக்கோ பழைய வீட்டில் அவங்க இருந்தப்போ அங்கே இருந்த சுற்றத்தார்களுக்கோ ஜீவிதா உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதே தெரியாது. நேரடியாக அவங்களுக்கு கடத்தப்பட்டது ஜீவிதாவினுடைய இறப்பு செய்தி மட்டும்தான். அப்படி நான் வெளிப்படுத்திய போது நான் ஒரு வரி போட்டு வெளிப்படுத்தினேன். ரசிக்க தெரியாத இறைவன் அழகிய ஓவியத்தை கிழித்து போட்டு விட்டான். அந்த அளவுக்கு ஜீவிதாவினுடைய மரணம் எந்த அளவுக்கு அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஜீவிதா அங்கேயாவது சந்தோஷமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். ஜீவிதாவினுடைய இந்த கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நாள்களை 40 நாட்கள் இன்றோடு நிறைவடைகிறது. அதை நினைவு கூறும்படி சபையாராய், சொந்தங்களாய், உறவுகளாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2021ஆம் ஆண்டிலிருந்து ஜீவிதாவை எங்களுக்கு தெரியும். ஜீவிதாவையும் ஜீவிதாவினுடைய குடும்பத்தாரையும் எங்களுக்கு தெரியும். அந்த மகள் உள்ள வரும்பொழுதும் அவள் அப்பொழுது வரும்பொழுது நோய்வாய்ப்பட்டவளாய் வந்தாள். பிறகு தேவன் அவளை சுகப்படுத்தினார். அவள் நலமானாள், எல்லாம் சுகமானது. அவள் மரிக்கும் போதும் கூட எல்லா டெஸ்ட்லையுமே அவளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் வந்திருந்துச்சு. ஆமாவா? அப்படிதான் வந்திருந்துச்சு. எல்லாமே அவளுக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு. ஆனால் இன்று வேதத்தில் நம்ம வாசித்தபடி எல்லாவற்றிற்குமே ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தின்படி தேவனாகிய கர்த்தர் தன் மகளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா! தன்னுடைய மகளை தன்னோடு அவர் சேர்த்து கொண்டார். இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் தான் உறவுகள் எல்லாமே, தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், இது எல்லாமே இந்த சரீரத்துல, இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான், இந்த சரீரத்துல சுவாசம் இருக்கும் வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே பேரு, அடையாளம் எல்லாமே. அது இல்லை என்றால் எதுவுமே நமக்கு கிடைக்காது, எதுவுமே நமக்கு கிடையவும் கிடையாது. அது இருக்கும் வரைக்கும் நாம் எப்படி தேவனுக்காக ஓடினோம் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதிலே கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டபடியே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் வெண் வஸ்திரம் தரிப்பிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைக்கும் கர்த்தர் ஜீவிதாவிற்கும் ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்திருப்பார். வெண் வஸ்திரத்தை நிச்சயமாகவே தேவன் கொடுத்திருப்பார். அவள் முடிவு பரியந்தம் தேவனை மறுதலிக்காமல் தன்னுடைய எல்லா கஷ்டங்களிலும் உடல் சரியா இருக்கும் பொழுதே தேவ ஆலயத்திற்கு வருவதற்கு நமக்கு சோர்வுகள் ஏற்படும் பொழுது, நாங்க அவளுடைய இறப்புக்கு வரும் பொழுதுதான் சபையாருக்கே சிலருக்கு தெரியும், அப்படி இவ்வளவு தூரத்திலிருந்து அவள் வரா அப்படின்னு. அங்கிருந்து இப்ப நீங்க 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கீங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும் பழைய சர்ச்சுக்கு. வெயில், மழை, பனி என்று பாராமல் அந்த பிள்ளை வரும். அதுக்கு உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மற்ற வேலையும் சர்ச்சில் எடுத்து செஞ்சிருக்கோம். நாங்க விசுவாசிக்கிறோம். அது ஒரு நாள் கூட கர்த்தரை அது மறுதலிக்காத மகளாய், பிள்ளையா இருந்தது. அந்த பிள்ளையை நினைவு கூறுகிறோம். ஏன் தெரியுமா நினைவு கூறுகிறோம்? மனுஷனாகிய நமக்கு ஒரு பிள்ளையின் பிரிவு இந்த பூமியில வருத்தத்தையும் மிகுந்த துக்கத்தையும் கொடுக்கும். அந்த துக்கம் இந்த நாளில் இருந்து உங்களுக்கு ஓய்கிறது. ஏன் அப்படின்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டியாகிய தன்னுடைய மணவாட்டியை அவர் சேர்த்து கொண்டார். அவளோ இப்பொழுது தன் கணவன் வீட்டில், தன்னுடைய மணவாளன் வீட்டில் சந்தோஷத்தோடு இருக்கிறாள். அவள் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது இங்கு உறவுகளாகிய நாம் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? இது ஒரு கல்யாண விருந்தை போல ஒரு சம்பவம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்க இந்த ஓட்டம் ஓடுவது, வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நாங்க கண்களை மூடும் பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தரை முகமுகமாய் பார்க்க வேண்டும், பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு முன்பாக அவள் முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, முந்திக்கொட்டா, பிள்ளை முந்திக்குச்சுன்னு. இதைதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாம் வாழுகிற வாழ்க்கை கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கையா இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ளணும். எனவே இந்த நாட்களில் நாம வருத்தத்தோடு இல்லாமல்
துக்கத்தோடு இல்லாமல் இந்த பூமியில் நம்மோடு வாழ்ந்த காலங்களில் ஜீவிதாவோடு நம்ம பயணித்த இந்த பயணம், அது நமக்கு அந்த பிரிவு துக்கம் ஏற்பட்டுச்சு. ஆனா இன்றிலிருந்து அந்த துக்கம் இருக்கக்கூடாது. மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகணும். இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் களிப்பாய் மாற்றுவாராக. தேவன் நிறைய விஷயத்துல பேசுவாரு. அதுல சொப்பனத்திலையும் பேசுவார். கனவு, நம்ம தூங்கும் போது காண்கிற கனவு மூலியமாவும் பேசுவார். அப்ப அந்த பிள்ளையின் குடும்பத்துல ஒரு கனவு கர்த்தர் காட்டியிருந்தார். என்னன்னா, அது நல்ல ஒரு வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அது போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிள்ளை நல்ல இடத்துல இருக்கிறேன் என்பதை நமக்கு கடவுள் காண்பித்திருக்கிறார். நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு அப்பா அம்மாவும் உறவுகளும் உட்காந்து அழுகலாமா? சொல்லுங்க, அழுகலாமா, அழக்கூடாதா? ஆமா. என்னதான் உங்களுக்கு அதை நினைக்கும் பொழுது வருது, ஆனந்த சந்தோஷமாய் மாறட்டும், ஆனந்த களிப்பாய் மாறட்டும். நல்லபடியா இருக்கிறா, நல்லபடியா இருக்கிறான்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கங்க. உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் சகல ஆறுதல்களின் தேவன் என்று சொல்லுகிறது. உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு ஆறுதல் தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் ஓயும்படி செய்வார். அதை சந்தோஷமாய் மாற்றுவார். எல்லாம் ஜீவிதாவை குறித்து சாட்சி சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் சாட்சி சொல்லாதவங்க நிறைய பேர் மகளை குறித்து நல் வார்த்தைகளை சொல்ல உங்களுக்கு ஆசை இருந்தும் ஆனால் நேரமின்மையின் காரணமாக சொல்ல முடியல. கர்த்தர் தாமே அதை அந்நாளிலே வெளிப்படுத்துவாராக. பிரபு சொன்னார், எங்கள் 2 பேர்த்துக்கும் நன்றி சொன்னார். நாங்கள் ரொம்ப மிகுந்த நேசம் மகள் மீது வைத்திருக்கிறோம்னு சொன்னார். எங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம். இந்த அன்பு, இது தேவனுடைய அன்பு. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே சகோதர சகோதரிகள். நாங்கள் யாரும் இங்கே உள்ள யாரும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது எல்லாத்தையும் அவர் சகோதர சகோதரிகளாய் மாற்றுகிறார். அந்த அன்பை தான் எங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த அன்பை தான் சபையில் இருக்கிற எல்லார் மீதும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவிதாவை பற்றி உங்கள் சைட்ல இருந்து சாட்சி சொல்வீங்கன்னு நினச்சோம். அவங்களுடைய சொந்தங்கள் நல்ல வேலைக்கு பிரபு சொன்னார். பட் இவங்கெல்லாம் பாருங்க, இரத்த சம்பந்தம் இல்லாத போதிலும் ஜீவிதாவுக்காக மனம் கலங்கினவர்கள் உண்டு, கண்ணீர் வடித்தவர்கள் உண்டு. இதனுடைய காரணம், இயேசு எல்லாத்தையும் ஒரே வீட்டாராய் மாற்றிவிட்டார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் ஒரே சொந்தமாய் அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொந்தங்கள் மத்தியிலேயே அன்பில்லாத ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். சகோதர சகோதரிகள் மத்தியிலே அன்பில்லாத ஒரு உலகத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பை அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வைக்கிறார் என்பதே நீங்கள் எல்லாரும் சாட்சியாய் பார்த்தீர்கள். ஒரு சின்ன வசனத்தை சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிருவோம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவே அப்படியானார். பிரியமானவர்களே, தேவன் மனிதனை படைத்த போது அவனுக்கு மரணம் ஒன்று இல்லாதபடிதான் படைத்தார். தன்னோடு நித்திய காலமாக அன்புல, உறவுல, சந்தோஷத்துல, ஐக்கியத்துல ஒன்னா இருக்கணும்னு தான் கடவுள் மனிதனை படைத்தார். படைச்சு ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். ஆனா செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்ததன் நிமித்தம் பாவம் மனிதனுக்குள் வந்தது. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மரணமே இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதன், அவனுக்கு மரணம் வந்தது. இந்த மரணம் தான் எல்லாத்த விட மிகவும் பயம்படுத்தக்கூடிய, திகிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் சொல்லட்டுமா, இந்த மரணத்தை வச்சுதான் நிறைய மார்க்கெட்டிங்கே பண்றாங்க. ஏன் நம்ம எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம்? ஏன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம்? ஏன் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம்? ஏன் ஹெல்மெட் அணிஞ்சுக்கிறோம்? நம்ம மரிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு தான். இந்த மரண பயம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு வேதம் சொல்லுது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லா மனுஷனுக்கும், ஏன் பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு மரண பயம் இருக்கும். நல்ல தலைகீழ பிடிச்சி தொங்க வச்சு பாருங்க குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது நீங்க நினைப்பீங்களா?
கத்தும், விராவிரவரன் கத்தும், எல்லாத்துக்கும் இருக்கு அந்த மரண பயம் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த மரண பயத்தில் பிடிபட்ட மனிதனை விடுதலை செய்யும்படியாக தேவாதி தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்னன்னு சொல்லி நான் முடிக்க போறேன். கேட்க ஆவலா இருக்கிறீங்களா? கடவுளுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஒற்றுமையும் கிடையாது. கடவுளால மறிக்க முடியாது. இப்போ இந்த மனிதன் கிட்ட மரணம் வந்துருச்சு, ஆகவே இவன் கடவுளோட சேர முடியாது. ஆகவே தான் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். உதாரணத்திற்கு இங்க ஒரு மிருகம் செத்து இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒண்ணு இந்த மிருகத்தை நம்ம வெளியே அனுப்பி போடுவோம், இல்லாட்டி அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் கிளம்பி போயிருவீங்க. ஐயோ இங்க இருக்க முடியலப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணுதான். இது இந்த இடத்து மேல உங்களுக்கு வெறுப்போ இல்ல எங்களை உங்களுக்கு பிடிக்காமலாம் இல்ல, உங்களால இங்க இருக்க முடியாது. மரணம் இருக்கும் இடத்தில் கடவுளால் இருக்க முடியாது, தேவனால் இருக்க முடியாது. ஆகவேதான் ஆதாமை இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். நீ வெளியே போன்ட்டார். ஆனா வெளியே அனுப்பின தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னிடத்தில் அன்பு இருக்குன்னு சொல்லல, அவர் அன்பாகவே இருக்கிறார். He doesn't have love, he is love. அவர்கிட்ட இருக்கிற அன்பு மாறாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுறது பேர் அன்பு கிடையாது. நம்மளுடைய பிள்ளைங்களை ஏன் நேசிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை ஏன் நேசிக்கிறீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்களா? உலகத்திலே அவங்க தான் நல்லவங்களா? இல்ல. அவங்க நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சாலும் நேசிக்கக்கூடிய 2 பேர் யாருன்னா தாயும் தகப்பனும் தான். ஹல்லேலூயா. ஏன்னா பிள்ளைங்க. அதே போலதான் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும், தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுக்கு அப்புறமும், அவனுக்கு மரணம் வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தரால அவனை நேசிக்காமல் இருக்க முடியல. தேவன் அன்பா இருக்கிறதுனால அவர் நினைச்சாரு, ஆதாமை விட்டு இந்த மனுஷனை விட்டு என்னால வாழ முடியாது, இந்த மரணம் நிறைந்த மனிதனை விட்டு என்னால மாற முடியாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, அவர் தாமே, தேவனாய் இருக்கிற அவர் தாமே மனிதனுடைய ரூபம் எடுத்து அவர் மனிதனாய் வந்தார். ஹல்லேலூயா. சரி, மனிதனாய் வந்ததுல என்ன ஆச்சரியம்? மனுஷனா வந்துட்டார். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் கடவுள், மனிதனாய் வந்தார். ஆனா ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்றேன் கேளுங்க. கடவுள் படைப்புல கடவுள், அடுத்தது கீழே தூதர்கள், அடுத்தது மனுஷன். தூதருக்கும் மரணம் கிடையாது, கடவுளுக்கும் மரணம் கிடையாது. இப்ப கடவுள் மனிதனை மீட்க வரும்போது தூதனா வரல, கடவுளா வரல, கடவுளுக்கும் தூதனுக்கும் கீழான மரணம் நிறைந்த மனிதனாகவே வந்தார். ஹல்லேலூயா. நிறைய மனிதர்கள் தங்களை கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் முக்தி அடைஞ்சிட்டாரும்பாங்க, இவர் கடவுள்னு சொல்லுவாங்க, சாமிம்பாங்க. ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு கடவுள் தான் தன்னை மனிதன் என்று சொன்னார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உதாரணத்துக்கு கொரோனா டைம் வந்தப்போ 6 மாசம் கொரோனாவை குறிச்ச பயங்கர பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒருவேளை நம்ம குடும்பத்தார் யாருக்காச்சும் கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு போய் தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. தாய் தகப்பன் பிள்ளையா இருந்தா கூட அவங்கள தனிமைப்படுத்தி தாய் போக முடியாது. அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நான் அதை சொல்றேன். பாப்பாக்கு அப்போ ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, பாப்பா கொரோனா வந்துருச்சுன்னா கூட்டிட்டு போயிடுவாங்களா, அங்க தனியா இருக்குமா? அப்போ திடீர்னு ஒரு எண்ணம், பரவாயில்ல, அப்படி ஒரு வேளை கொரோனா வந்துருச்சுன்னா நமக்கும் அந்த கொரோனாவை ஏற்படுத்திக்கிட்டு அது ரூம்லேயே பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்பனா அது தனியா இருக்காது இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம். பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் நமக்கு செஞ்சார். மரணத்தினால் பயந்த நம்மை இவன் தனியா கஷ்டப்பட வேண்டாம், இவன் மரண பயத்தினால தானே கஷ்டப்படுறான், இவன் மனிதனா இருக்கிறதுனால தானே கஷ்டப்படுறான். அதே மரண பயத்தோடு, அதே மரணம் எனக்கும் சம்பவித்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அதே பயத்தோடு இந்த மனிதனோடு நானும் பூமியில் சஞ்சரிப்பேன்னு சொல்லிதான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனா இருந்தும் முழுவதும் மனிதனா இருந்தபடியினால் அவரை பிடிச்சிட்டு போய் இன்னும் சில மணி நேரத்தில் அவரை சிலுவையில் அறைய போறாங்கன்னு சொன்னப்போ அவர் கெத்சமனேன்னு ஒரு தோட்டத்துக்கு போறார். போய் சீஷர்கள்லாம் கூப்பிடுறாரு, வாங்க, என்னுடைய ஆத்துமா மிகுந்த வேதனை அடைகிறதுன்னு சொல்றார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருடைய தேகமெல்லாம் வருந்தி மிகுந்த சோகம் அடைந்தவராய்
ஆவியிலே கலங்கி நின்றார். ஹalleluya. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாதி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே, தேவாதி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே. இயேசு கிறிஸ்துனுடைய அழுகுரல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பூமியில ராஜாக்கள் அழுது பார்த்திருக்கிறீங்களா? அவரு அழுகுற மாதிரி ஒரு சீனை எங்கேயாச்சும் பெயிண்டிங்ல பார்த்திருக்கிறீங்களா? ராஜா அழுகுற மாதிரி காட்ட மாட்டாங்க. அழுதாலும் தனி ரூம்ல போய் அழுவாங்க. ஆனா உங்க நிமித்தமும் ஏன் நிமித்தமும் தேவாதி தேவன் அவர் கதறி அழுதா. ஏன் தெரியுமா? நான் நேசிக்கும் மனிதனுக்கு மரண பயம் இருக்குமானால் அந்த மரணத்தின் வழியாக நானும் போகட்டும். ஹalleluya. அதனாலதான் ஒரு கட்டத்துல சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என்னால இந்த மரணத்தின் வழியா போக முடியுமான்னு தெரியலையே. அதனாலதான் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படியே நான் செய்கிறேன். தான் நேசிக்கும் மனிதனுக்காக மரணத்தை நான் ஒரு விசை ருசி பார்க்கட்டும். ஹalleluya, ஹalleluya. அதான் அந்த பாடல் வரி, அப்பா இப்பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா, அப்பா இப்பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு, திகிலா இருக்கு. ஆனாலும் எப்படியும் உன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. நமக்காய் எப்படியும் சித்தம் செய்திட நான் தத்தம் செய்தேன் என்றாரே. அன்பின் அருள்மொழியாய் ஆறுதல் அளித்தவர் இயேசு. அன்பின் அருள்மொழியாய், அன்பின் அருள்மொழியா ஆறுதல் அளித்தவர், துன்ப வேளையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகிறார். துன்ப வேளையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகிறார். ஒரு கடவுள் இந்த பூமிக்கு வந்தது எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கல்ல. ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகவே தேவனாயிருந்த அந்த கர்த்தராயிருந்த அந்த இயேசு தூதனாய் அல்ல, மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். வந்து மரணத்தை அவர் ருசி பார்த்தார், பரிதாபமாய் மரித்தார். அதோடு நிக்கல, மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஹalleluya, ஹalleluya. மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அவரை பின்பற்றுகிறவர்களாகிய, அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எப்படி மரிச்சு இந்த மண்ணோட மண்ணா போலையோ, நான் எப்படி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறனோ, அதே போல் நீங்களும் ஒரு நாள் என்னை விசுவாசிக்கிற நீங்களும் மீண்டுமாய் உயிரோடு எழுந்திருப்பீர்கள். ஹalleluya. உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை. ஹalleluya. இப்பயும் ஜீவிதா மரிக்கல, அது பரலோகத்துல இருக்கு. ஆகவே தான் வேதத்துல எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மரணம்னு வருதோ கர்த்தர் அந்த இடத்துல பார்த்து சொல்றார், அவள் நித்திரையாயிருக்கிறாள், அவள் நித்திரையாயிருக்கிறாள். உங்களுக்கு தூங்குறா, ஆனா என்னுடைய பரலோகத்திலேயோ அவள் ஜீவிய காலமெல்லாம், நித்திய காலமெல்லாம் இனி மரணமில்லாத ஒரு தேசத்திலே சந்தோஷமாய் வாழும்படி தன்னுடைய இரத்தத்தினால், தன்னுடைய மரணத்தினால் அவர் அப்படி செய்திருக்கிறார். இயேசுவே அப்படி செய்திருக்கிறார். ஹalleluya.
ஹalleluya. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி எந்திரிச்சார். என்ன தெரியுமா? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? கிறிஸ்து ஜெயித்து விட்டார். அவர் மரணத்தை வென்று விட்டார். ஆகவே நாம் இனி பயப்பட தேவையில்லை. ஹalleluya. ஆகவேதான் நாங்க ஜீவிதாவை மரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாள் தானே, ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்க போயிருந்தோம். அந்த பிள்ளையினுடைய முகத்துல மரண பயமோ திகிலோ, நாய் வருது புலி வருது பூனை வருது எதுவுமே இல்லை. இது வரைக்கும் அமைதியா உக்காந்துருந்த அந்த மகள் மண்டியிட்ட ஒரு ஒரு பொசிஷன்லேயே, ஒரு நிலையிலேயே முட்டி போட்டு எப்படி ஜெபம் பண்ணுவாங்களோ அது போல முட்டி போட்டே இருந்துச்சு பெட்ல. நாங்க பார்த்தோம். நாங்க கூட நினைச்சோம் கால் வலிக்குது போல. ஆனா கால் வலிலாம் இல்லை. தன்னை அழைத்து வருகிற தேவனுடைய பிரசன்னம் அந்த வீடு முழுவதும் இருந்தபடியினால் அவள் மண்டியிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை படைத்தவரிடம் சேரப்போகிறேன் என்கின்ற சந்தோஷத்தில் ஜெபத்தோடு மண்டிட்டு இருந்தா. ஹalleluya. இப்போ 2021 என்னுடைய தாய் மரிச்சாங்க. அவங்க மரிக்கும் போதும் இப்படிதான். ஒரு 2 நாளைக்கு, மரணத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு செய்தி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். அப்போ மாத்திரையெல்லாம் கை ஃபுல்லாக இருந்தது. அன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். 7000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கியிருக்கோம். அதில் ஒரு மாத்திரையை கேட்டாங்க. நான் தான் கொடுத்தேன். மாத்திரையை கொடுத்தோடனே நான் வெளியே போனேன். இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. என்னை கூப்பிட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். 7000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கியிருக்கோமா, இதோட முடிஞ்சிருச்சுங்கிறீங்க? இல்லை இதான் கடைசி, இனிமேல் மாத்திரை இல்லை அப்படின்னா. இல்லை நிறைய இருக்கு அப்படின்னு. இல்லை இதான் அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது. திரும்ப திரும்ப அதே சொன்னாங்க. அப்புறம் நான் வெளியே போனேன்னு என்னை கூப்பிட்டாங்க. சொல்லுங்க, குட் நைட் கமல், குட் நைட் அப்படின்னாங்க. இப்படிலாம் எங்கள் அம்மா எனக்கு குட் நைட்லாம் சொன்னதே கிடையாது. குட் நைட் அப்படின்னாங்க. நான் உள்ள ரூமில் தான் போய் படுத்தேன். கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தா நிறைய பாட்டு சத்தமாக கேட்குது, பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப என் ரூம் விட்டு வந்தேன். என்ன பாடிட்டு இருக்கீங்க? உனக்கு கேட்கலையா? மேலே பாடுறாங்க பார், இந்த மாதிரி தான் பாட்டுன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நான். அது கர்த்தரை போற்றும் பாடலாக இருந்தது. அந்த பாட்டு இது வரைக்கும் நாங்கள் கேட்கல. அந்த பாட்டு இங்கே கேட்குது பாரு, உனக்கு கேட்கலையான்னாங்க. எனக்கு கேட்கலையே. அங்கே மேலே பாரு, அங்கே பாரு, கேட்குது பாரு, கேட்குது பாரு. நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தன் கண்களை மூடினார்கள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற யாருக்கும் மரணத்தை குறித்த பயம் இல்லை. அது முடிசூடும் நாள். சகோதரன் சொன்னார், அது திருமண நாள், தன்னுடைய மணவாளனை காண்கிற நாள். அங்கே துக்கம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே திகில் இல்லை. அதனால தான் பில்லி கிராம், ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நான் ஒரு நாளைக்கு மரிச்சு போயிடுவேன், என்னுடைய மரணத்தினுடைய செய்தி நியூஸ் பேப்பர்ல வரும், அப்ப நீங்களாம் யாரும் அழாதீங்க, ஏன்னா that is the day of my coronation. அன்று என்னுடைய முடிசூட்டும் நாள். இந்த பூமியில நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் என்னை கிரீடம் வைக்கிற நாள். நீங்களாம் யாரும் அழக்கூடாது. என் தாயும் அந்த கிரீடத்தை பெற்றிருக்கிறாள், ஜீவிதாவும் அந்த கிரீடத்தை பெற்றிருக்கிறாங்க. ஹalleluya. அது எப்படி சாத்தியமானது? அது எப்படி சாத்தியமானது? நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் ஒன்றான மெய் தெய்வமாகிய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாகவே சாவை குறித்த பயத்தை அவர் ஓய பண்ணி இருக்கிறார். அதற்கு அந்த பெற்றோர்கள், தாய் தகப்பன் சாட்சி. உங்க புள்ள துடி துடிச்சு செத்துச்சா, கதறி அழுதுச்சா? இல்ல, சுத்தி சுத்தி பாச்சா. அவங்க அப்பா வந்து ஏதோ பேசும்போது அமைதியாருன்னு சொல்லியிருக்கு. ஏன்? இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எல்லாம் அமைதலா இருங்க, யாரும் பேசாதீங்க. நான் என் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற நேரம் இது.
தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கிற நேரம் இது. இது நான் பயத்தோடு செல்லவில்லை, சந்தோஷத்தோடு செல்லுகிறேன் என்கின்ற அதை தான் அறிவித்து சென்றார். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரான இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரான இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்ததினா நாமும் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்ததினார் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ, அபிஷேகம் பெற்று காத்திருப்போம், அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரான இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரான இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம தம்பி பிரபு ரொம்ப அருமையா பேசினாப்ல. அருமையா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அவருடைய வாசகம் இப்படி எழுதுனதா சொல்லியிருந்தாரு. என்ன சித்திரத்தை ரசிக்க தெரியாத கடவுள் கிழிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அது உலக வழக்கின்படி ஓகே, ஆனால் நம்முடைய கிறிஸ்துவுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் தன்னைத்தானே கிழித்து கொண்டார். அவர் தன்னைத்தானே மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாரிலும் பெரியவர். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எப்படி பரிதபிக்குமோ அதே போல் தன்னுடைய ஜீவனையும் அவர் அருமையாய் எண்ணாமல் அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனை கேட்கும்படி கர்த்தர் இன்று நம்முடைய செவிகளுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை, அவர்களுக்கு மரணத்தை குறித்த பயமும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல் உங்களையும் அவர் உயிரோடு எழுப்புவார். மரணத்தை குறித்த பயத்தை அவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், விண்ணும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும் அழியாதது மாறாதது, அழியாதது மாறாதது. சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற மரண பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவாராக.
அதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். ஜீவ காலம் முழுவதும் அடிமைத்தனத்தில், மரண பயத்திற்குரிய அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்கும்படியாகவே, அதிலிருந்து விடுவிக்கும்படியாகவே உன்னத தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பரிதாப சின்னமாய் மரித்து அந்த மரணத்தை ஜெயித்தும் இருக்கிறார். அவரில் விசுவாசிக்கிற நமக்கு மரணமும் இல்லை, மரணத்தை குறித்த பயமும் இல்லை. உயிர்த்தெழுதல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.